மக்களுடைய காணியில தான் ராணுவம் விவசாயம் செய்து மார்க்கெட்டுக்கு மரக்கறி கொடுத்து கொண்டிருக்கு. இந்த புத்த பெருமான் இந்த விகாரைக்காக எங்களுடைய நிலங்களை அபகரிக்கிற நோக்கத்தில் தான் இந்த விகாரை கட்டப்படுகிற. எங்களுடைய வழிவடக்கு காணிகள் ஜனாதிபதிக்கோ அல்லது பிரதமருக்கோ அல்லது முக்கியமானவர்களுக்கோ இந்த பிரச்சனைகள் மூடி மறைக்கப்பட்டு அந்த பிரதேசங்களுக்கு இவர்களை அழைத்து வருகிறார்கள். ஜனநாயக ரீதியான கட்சி, ஊழல் இல்லாத கட்சி, மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்வோம், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்போம் என்று சொல்லுகின்ற இவர்களை நாங்கள் இப்பொழுதும் நம்புகிறோம். நம்பித்தான் இந்த இடங்களுக்கு வருகிறோம். யாருடைய காணியில விகாரியை கட்டிக்கொண்டு அவியல் தங்களுடைய விகாரி என்று சொல்லிக்கொண்டு பௌத்தம் என்று சொல்லிக்கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் வலிவடக்கு மக்கள் முக்கியமான பிரச்சினைகள் அடங்கிய மகஜர்களினை கையளித்துள்ளனர். குறித்த மகஜரில் மக்களின் காணிகளுக்குள் ராணுவத்தினர் மேற்கொள்ளும் அதிர்ச்சி நடவடிக்கைகள் தொடர்பில் விளக்கமாக அறிவித்துள்ளதாக அவர்கள் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், வலிவடக்கில பலாலி, மயிலட்டி, கட்டுவன், குறும்பசிட்டி போன்ற எங்களுடைய கிராமங்கள் மீள்குடியேற்றம், வீதி விடுவிப்பு, மக்களுடைய மீள்குடியேற்றம், காணி விடுவிப்பு தொடர்பாக கதைக்கிறதுக்கு வந்திருந்த நாங்கள் எங்களுடைய மனுக்களை மிக தெளிவாக, இந்த கொடுக்கப்பட்ட மனுக்களானது இவர் கொடுத்த மனுவாக இருக்கலாம், நாங்களும் எங்களுடைய அடிப்படையான இந்த முக்கியமான பிரச்சனை, வெளிவடக்கில் இருக்கிற இந்த முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக மிக விவரமாக எழுதியிருக்கிறோம். இந்த பிரச்சனைகளை அவர்கள் நாங்கள் கொடுத்த மனுக்களை பார்த்தால் எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய மக்களுடைய வேதனைகள், எங்களுடைய பிரச்சனைகள் தெளிவாக தெரியும். இந்த பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை, இந்த பிரச்சனை எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. உண்மையிலே எங்களுடைய வழிவடக்கு காணிகள் ஜனாதிபதிக்கோ அல்லது பிரதமருக்கோ அல்லது முக்கியமானவர்களுக்கோ இந்த பிரச்சனைகள் மூடி மறைக்கப்பட்டு அந்த பிரதேசங்களுக்கு இவர்களை அழைத்து வருகிறார்கள். இல்லை, நாங்கள் தேடி ஒவ்வொரு ஜனாதிபதி வருகிற பொழுதும் பிரதமர்கள் வருகிற பொழுதும் நாங்கள் அந்த இடங்களுக்கு கஷ்டப்பட்டு பாதுகாப்பு தரப்பினரிடமிருந்து உள்ளுவதற்கு செல்வதற்கு கூட இந்த மனுக்களை கூட உள்ள கொண்டு வர முடியாது இருந்தவர்களோடு சொல்லி இது முக்கியமான 2 பிரச்சனைகளும் நிச்சயமாக இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு பாராளுமன்றத்திலே பிரதமராக இருக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனையை தெரியப்படுத்துவதற்காக வந்திருக்கு. ஆனா இது ஒரு ஜனநாயக ரீதியான கட்சி, ஊழல் இல்லாத கட்சி, மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்வோம், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்போம் என்று சொல்லுகின்ற இவர்களை நாங்கள் இப்பொழுதும் நம்புகிறோம். நம்பித்தான் இந்த இடங்களுக்கு வருகிறோம். இதுதான் கடந்த ஆட்சி காலங்களே நடந்தது. நாங்கள் லெட்டர் கொடுப்போம், வாங்குவாங்க, அது செக்ரட்டரி வாங்குவார், அவர்கிட்ட பிஓன் வாங்குவார், அந்த லெட்டர் உள்ளுக்கு மேல இடத்துக்கு போச்சோ தெரியாது. இது நீங்க இன்றைக்கு வெளிப்படுத்தணும். இதுல நாங்கள் உங்களுக்கு லெட்டரை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் என்ன விஷயத்தை கேட்டிருக்கிறோமோ அது தீர்வுக்காகவே தான் இணங்கி. இந்த இருணி அம்மா வந்த விடயத்தில் நாங்கள் கூடுதலாக எதிர்பார்த்த விடயம், எங்களுடைய மயிலட்டி பலாலி விடயங்களை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை வருமானு சொன்னால் இல்லை. அவர்கள் வந்து பிள்ளைகளுக்கு படிப்பு, தங்களுடைய அரசாங்கம் முன்னைய அரசாங்கத்தை பற்றி நக்கல் அடிச்சு கொண்டு தங்களுடைய அரசாங்கம் திறமையா இருக்குன்னு சொல்லி உளறி போட்டு தான் இந்த இருணி அம்மாவுடைய பயணம் இருந்தது. மேடியால வாங்கி அவியலை போறதுக்கு சரியான பாதுகாப்புகளும் கொடுத்து மக்கள் சந்திப்பண்டு சொல்லி இருணியம்மா யாழ்ப்பாணம் வந்து மக்களை சந்திக்க முடியாமல் மக்களுக்கு இடையூறாக படையினர் நிறுத்தி மக்களை சந்திக்க விடாமல் செய்ததுக்கு, இடையூறு கொடுத்ததுக்கும் அதோட பாதுகாப்பு காரணத்தை வச்சுக்கொண்டு இருணியம்மாவோட மக்கள் வந்து சந்திக்க வேண்டிய விடயம், கதைக்க வேண்டிய விடயம், கொடுக்க வேண்டிய மாயர் கடிதங்களை கூட கொடுக்க விடாமல் இந்த படையினர் தடையாக இருந்து கொண்ட நேரத்தில் இந்த பலாலி விடயங்கள், இந்த விகார விடயங்களை பற்றி எந்தவித கதையும் இல்லை. அவை தங்களுடைய போதனையை போதித்து விட்டு மேடையை ரங்கி போற அளவுக்கு நிலைமை ஆயினது. இந்த இடத்துல நான் ஒன்றை கூறுகின்றேன், இந்த பலாலி விடயத்தில் பொறுத்த மட்டும் மக்களுடைய காணியில தான் ராணுவம் விவசாயம் செய்து மார்க்கெட்டுக்கு மரக்கறி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் யாருடைய காணியில விகாரியை கட்டிக்கொண்டு அவியல் தங்களுடைய விகாரி என்று சொல்லிக்கொண்டு பௌத்தம் என்று சொல்லிக்கொண்டு அவியல் நாடகம் என்று இந்த புத்த பெருமான் இந்த விகாரைக்காக எங்களுடைய நிலங்களை அபகரிக்கிற நோக்கத்தில் தான் இந்த விகாரை கட்டப்படுகிறது என்று சொல்லி திக்காக விகாரியை கட்டி
இவர்கள் எங்களுடைய இல்லத்தை சூறையாடுகிற நிலைமைதான் இந்த யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை நான் வலுவாக கண்டிக்கிறேன்.